மேகங்கள் கண் கலங்கும், மின்னல் வந்து துடி துடிக்கும், வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல், உன்னுடனே வருகின்றேன், என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல், இறைவாணி ஆணையிடு, இறைவாணி ஆணையிடு, 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 இறைவா, இறைவா, இறைவா. அற்புதமானவர்களே, 2-3 நாளாக நான் இது முன்னாலே நான் பேச நினச்சேன். இந்த பதிவை நான் வேறு பதிவுகள் பேசும்போது விட்டுட்டேன். இந்த பதிவு இந்த ஒளி விளக்கை பற்றி பேசும்போது நான் வாலி சார் சொன்னார்னு சொல்லி நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் முழு பாட்டு கூட சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், மேகங்கள் கண் கலங்கும், மின்னல் வந்து துடி துடிக்கும், வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல், உன்னுடனே வருகின்றேன், என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல், இறைவாணி ஆணையிடு. இந்த பொருத்தமான இந்த பாடல் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, திரு சவுகார் ஜானகி அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்காது. அதை நான் பதிவு எனக்கு என் நண்பர் ஜீவா ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒரு சின்ன குறிப்பு அமைச்சிருந்தார். அது குறித்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நான் பேசலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ சமீபத்தில் அந்த சவுகார் ஜானகி அம்மாவுடைய பதிவை பார்த்தேன், கண் கலங்கிட்டேன் நான். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே அந்த வள்ளல் முகம் பாராமல் இந்த உலகம் எப்படி தான் இருக்குதுன்னே தெரியல. அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் திரு எம்ஜிஆர் அவர்கள், அந்த சொன்னால் ஏற்கனவே 70 வயசு தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஆனால் அந்த 70 வருஷமும் 700 வருஷத்துக்கு ஆன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார். இனிமேல் ஒரு எம்ஜிஆர் தேவையில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, தேவையில்லை இனிமேல் ஒரு எம்ஜிஆர். ஏன்னா அந்த எம்ஜிஆர், அந்த பொன்மன செம்மல், அந்த வள்ளல் பெருமான், அந்த வள்ளல், அந்த தன்மை யாருக்குமே உலகத்தை வராது. பாருங்கள், இது முதல்ல இந்த சவுகார் ஜானகி அம்மா சொல்கிறாங்க பேட்டியில், நான் முதல்ல பணம் படைத்தவன் படத்தில் திரு எம்ஜிஆர் கூட இருந்தேன். அந்த கண் போன போக்கிலே பாட்டு பண்ணும்போது நான் வந்துட்டேன். லைட்டப்பெல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. செட்டப் பண்ணிட்டு நான் ரேசல் பார்க்குறாங்க. திடீர்னு எம்ஜிஆர் கவனிக்கிறாரு. கவனித்து எங்களுக்கு முன்னால் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாரு. நேராக போய் கேமராமேன் கட்டி ராமண்ண சார்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அப்படியே நிற்குது, சைலண்ட்டாக இருக்குது. எல்லாமே கவனிக்கிறாங்க. உடனே திரு எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டாரு. அம்மா, இது லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதும்மா இந்த ட்ரெஸ்ஸு. இது நீங்கள் பல படங்களில் நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு இமேஜோடு இருக்க நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு வெங்காயத்தோல் அந்த லைட்டில் பார்த்தா வெங்காயத்தோல் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. நேக்கடாக இருக்குது அது பாருங்கள். உடனே சொன்னார், காஸ்டியூமரை கூப்பிட்டு ஒரு வேறு ட்ரெஸ் காஸ்டியூம் கொடுங்க, நல்ல காஸ்டியூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாரு. நான் போன உடனே அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற காஸ்டியூம் பண்ணேன். அந்த அம்மா திரு ஒய்ஜி மகேந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அவர் ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன். ஆனால் பாருங்கள், அவருக்கு ஏன் நான் ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, நான் எப்படின்னா இருக்கலாமே, நான் பண்ணிக்கலாமே, அது ஏன் அக்கறை, அதுதான் எம்ஜிஆர் அப்படின்றாங்க. அதாவது பாருங்கள், இது இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. அவங்க போன பிறகு காஸ்டியூமரை கூப்பிட்டு சொன்னாராம் திரு எம்ஜிஆர், அவங்க கவர்ச்சி நடிகை கிடையாதுப்பா, அவங்க குணச்சித்திர நடிகை, அவங்களுக்கு அந்த இமேஜ் உள்ள ஆர்டிஸ்ட்டுப்பா, அதனால் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவர் காஸ்டியூம்கிட்டே சொல்லி, ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேர், சொல்லி அமைச்சு தான் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். இது பாருங்கள், அவர் போன பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க இருக்கணும். திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அவருடைய படங்களில் எத்தனை நடிகைகள் கவர்ச்சிகரமான ட்ரெஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த பாத்திரத்துக்கு யார் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறார் பாருங்கள். அதுதான் திரு எம்ஜிஆர். அது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளி விளக்கு. இந்த ஒளி விளக்கு படம் வரும்போது 1968 அந்த படம் வருது. அதுக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம். அதனால தான் அந்த பாட்டு அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, என்னை மீனா குமாரி, அந்த ஒரிஜினல் ஹிந்தி படம், அந்த ஹிந்தி படத்தில் மீனா குமாரி மாமா தான் நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டரை. அப்போ அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீங்கள் திரு எம்ஜிஆர்கிட்ட பேசி பாருங்களேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சவுகாருக்கு அப்புறம் நான் எதுவுமே யார்கிட்ட கேட்டது இல்லையப்பா அப்படின்னாங்களாம். உடனே அந்த ஒரு நாள் அவங்க அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மறுநாள் அவங்க ராமவரம் தோட்டத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஜானகியம் எடுக்கிறாங்க. சவுகார் ஜானகி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. விஎன் ஜானகியமாக எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இது மாதிரி, நான் சவுகார், சொல்லுங்கள் ஜானகி, என்ன சொல்லுங்கள் அந்தம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அண்ணாவை பார்க்கணும், அண்ணாவை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டாராம் எம்ஜிஆர். என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி நான் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானா? ஐயோ பிரமாதம்மா, நல்லதுமா, நல்லதுமா, நான் உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேம்மா, நீயே பண்ணுவேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வச்சுட்டாராம். வித்தின் 40 மினிட்ஸ் தானாங்க
அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது பேட்டியை பாருங்கள் தயவு செஞ்சு. நான் இதை ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா, பார்க்காதவங்கலாம் பகிர்ந்துக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க சொன்ன உடனே ஒரு 40 மினிட்ஸில் ஜெமினிலிருந்து அவங்கள வந்து கமிட் பண்ணுறது மட்டும் இல்லை, காரோடு வந்தாங்களாம். காரோடு வந்து அவங்கள கமிட் பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸை ஜெமினிலேருந்து கார் வந்து என்னை வந்து எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு 40 மினிட்ஸில் வந்துச்சுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆச்சரியப்படுறாங்க. தான் எம்ஜிஆர் அப்படின்றாங்க அவங்க. இது 2வது நிகழ்ச்சி. 3வது நிகழ்ச்சி பாருங்கள். இந்த 2வது நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா, விஜயகுமாரி அம்மா இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜானகி அம்மாக்கெல்லாம் நல்ல பழக்கம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு. அந்த அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, அந்த படத்தில் முதல்ல வந்து அந்த அம்மா தான் நடிக்கிற மாதிரி இருந்தது, அந்த விதவை கேரக்டரில் அந்த அம்மா தான் நடிக்கிற மாதிரி இருந்தது தான். அப்போ பாருங்கள், இது எம்ஜிஆர் முடிவே ஆயிடுச்சான். முடிவே ஆன பிறகு அப்புறமா அந்த சவுக்கார் ஜானகி அம்மா கேட்ட விட திரு எம்ஜிஆர் அவர் கவனிச்சிருக்கலாம், ஒருவேளை ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம், அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சவுக்கார் ஜானகி அம்மா ஃபோன் பண்ணும்போது அதையும் சொன்னாங்களாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க, வேணாம், ஃபிக்ஸ் பண்ணலன்னா அந்த வேஷத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம சொன்னாங்களாம். இதை வந்து எம்ஜிஆர் தெரிவிக்கவே இல்லையா. பாருங்கள், பெட்டர் தென் விஜயகுமார் நினச்சிருக்கலாம் அந்த கேரக்டருக்கு. பாருங்கள், அந்த அம்மாவும் தேர் திருவிழா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட. ஆனால் பாருங்கள், அதை வந்து அந்த அம்மாவும் ஒரு மரியாதையாக அந்த மாதிரி ஒரு சொல்லிவிட்டு அதுக்கு இவர் பதில் சொல்லி கடைசியில் கமிட் பண்ணுறாங்க. கமிட் பண்ண உடனே பாருங்கள், அந்த அம்மா வருத்தப்படுது. விஜயகுமாரி அம்மா இறந்ததுக்கு பின்னால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது, நான் அந்த படத்தில் முதல்ல நான் தான் நடிக்கிற மாதிரி இருந்தேன், அதுக்கு அவங்க முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு சவுக்கார் அம்மா கேட்டதால் நான் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு அற்புதமான ஒரு வேஷத்தை எனக்கு வந்து நடிக்க முடியாத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல, அதை நான் கொடுத்து வைக்கலன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிச்சு. பாருங்கள், இது 2வது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. 3வது நிகழ்ச்சி சொல்கிறாங்க. நாகேஷ் தியேட்டர் வந்து டி நகரை திறக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனை இல்லை, கேஸெல்லாம் இருந்தது. அந்த கேஸெல்லாம் எம்ஜிஆர் தான் வந்து ரிலீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திறக்கிறாங்க நாகேஷ் தியேட்டரு. திறக்கிற போது அன்றைக்கி வந்து அந்த படம் எம்ஜிஆர் நடித்த படங்களாக காட்டும்போது படம் போட்டாங்களாம். சவுக்கார் ஜானகி அம்மா வராங்களாம். வந்தால் சரி, ஒரு சேரு இருட்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டாங்களாம். உட்காந்துட்டு இதயக்கனி படம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, இன்டர்வல் வருதா, இன்டர்வல் திரும்பி பார்க்குறாங்க, பக்கத்தில் எம்ஜிஆராம். ஒரு மாதிரி ஆகிட்டாங்களாம். சொன்ன உடனே என்ன அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்றும் இல்லைம்மா, எப்படி இருக்கிற, நான் கேள்விப்பட்டேன், உனக்கு எதாவது நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இப்போ கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு வழி விழந்திருந்தேன், எனக்கு படம் கிடச்சா போதும் அண்ணே, மற்றபடி பரவாயில்லண்ணே அப்படி சொல்லிட்டு நான் சமாளிச்சிட்டேன். இது வந்து 3வது சொல்கிறாங்க. 4வது, அவர் வந்து புருக்லினில் போயிட்டு திரும்பி வந்த உடனே பார்க்க போயிருக்கிறாங்க சவுக்கார் ஜானகி அம்மா. போன உடனே அங்கே பாருங்கள், அங்கே போன உடனே அதை நினைவுபடுத்துகிறாராம். பார்த்தேம்மா, உன்னுடைய ஒளிவிளக்கில் நீ பாடின பாட்டு, நீ ஆக்ட் பண்ண பாட்டை தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கேட்டுங்கிறாங்க, அது பாருமா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை திரு எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டுறாங்க. இதை பாருங்கள், நன்றி உணர்ச்சியோடு சொல்கிறாங்க சவுக்கார் ஜானகி அம்மா. எனக்கு அதை பார்க்கும்போதே கண்களை தான் நான் இதை வந்து அந்த பணம் படைத்தவன் மட்டும் பேசணும்னு ஏற்கனவே நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ சேர்ந்து பண்ணலாம். இப்போ விஜயகுமாரி அம்மா இப்பவும் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்கு சவுக்கார் ஜானகி அம்மா இந்த விஷயமே தெரியாது. இது அவங்க படிக்க இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்க கேட்கும்போது கூட யாருன்னா ஃபிக்ஸ் பண்ணால் பண்ணுங்கண்ணே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை மறிச்சுட்டு அவங்களே கேட்கும்போது மரியாதை கொடுத்து அதை பண்ணாங்க. பாருங்கள், ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வள்ளல் தன்மை மிக்க ஒரு நடிகர். என்னுடைய அனுபவம் இருக்குது. ஒரு பெரிய படம், அது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஆர்டிஸ்ட், அவர் பெரிய ஹீரோ. அந்த படத்தில் 2 ஹீரோயினி, ஒரு ஹீரோயின் ஒரு ஹிந்தி ஹீரோயினி, ஒருத்தர் வந்து நம்ம தமிழில் பண்ணுறவங்க. அந்த ஹிந்தி ஹீரோயினி ஒரு சாங்கும் போது நான் தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னை கூப்பிட்றாரு, அண்ணா என்னென்ன அந்த ஆக்ட்ரஸ் அந்த 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 ஹீரோயினிக்கு இப்படி பண்ணிங்க, நல்லா கிழிச்சு, நல்லா ஏன்னா எல்லாம் மூடிட்டு வந்துக்குது, கொஞ்சம் கிழிச்சு விடுங்கண்ணே. நான் பேர் சொல்ல விரும்பலை, எப்போ நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் பாருங்கள், அப்படி ஒரு குரூர சிந்தனை உடைய ஒரு ஹீரோக்கள் மத்தியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணி அதுக்கான ஒரு மகிமையையும் பெருந்தன்மையும் கொடுத்தாருன்னா, அவர் தாங்க ஒளிவிளக்கு, அவர் தாங்க திருவிளக்கு, அவர் தாங்க மணி விளக்கு, அவர் தாங்க இந்த ஒப்பு உயர்வற்ற ஒரு அற்புத விளக்கு. அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் நற்பண்புகளையும்
இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள், நிலை உடையவர்கள், கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.